தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் அனிகன். நான் அமீர். ஸோ டோட்டலாக நான் எடுத்தது, நான் கேட்டது 200 சாரி கேட்டேன். பட் அவர் வந்து ப்ரொடக்ஷன்ன்றப்ப சின்ன தறினால கம்மி கம்மியாக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிகிறதா அப்படி அப்படியே முடிச்சு எனக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஸோ இதுதான் அது. எனக்கு 60 சாரி தான் அனுப்பிச்சி விட்ருக்காரு. ஏய் வாவ், இது வந்து இந்த டிஷ்யூ கோல்டன் டிஷ்யூ செம்மையா நீட்டா மணின்னு நினைக்கிறேன். இது இந்த நீட்டா அம்பானி சாரி செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு நீட்டா அம்பானி சாரி. வாவ். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் போட்டிருக்காங்க. ஸோ 60 சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ்ல எனக்கு போட்டிருக்காங்க. நீட்டா அம்பானி சாரி அண்ட் ஜோ சாரி அண்ட் ஐஸ்வர்யா சாரி நினைக்கிறேன். இந்த ஐஸ்வர்யா கட்டின மாதிரி இருந்தது இல்லையா, அந்த சாரி தான் இது. செம்மையா இருக்கு. நான் ஷைனிங் எக்ஸ்ட்ரா லைட்டிங் அதெல்லாம் கிடையாதுங்க. நான் ஆக்சுவலாக இருட்டில் தான் வச்சு வரும். ஐ மீன் ரொம்ப இருட்டுல நார்மல் கடையில் நான் எக்ஸ்ட்ரா லைட்டிங்ஸ் போடாமல் லைட்டாக வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த சாரி தான் செம்மையா இருக்கும். ஆனால் கட்டினா சூப்பரா இருக்கு. வாரணாசி ஐட்டம்ஸ் தான். சூரத்தை விட வாரணாசி ஐட்டம் தி பெஸ்ட் இல்லை. அதாவது நீங்க என்ன ஷைனிங் பாக்குறீங்களோ அந்த ஷைனிங் ரியல். எக்ஸ்ட்ரா நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து இன்னும் வந்து ஷைனிங்கா கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலேயே இது செம்ம ஷைனிங் தான். இந்த சாரீஸ் வந்து வாரணாசி சாரீஸ். நான் இந்த சாரீஸ்லாம் கம்மியாக தான் ஆர்டர் போட்டேன். நீட் அம்பானி அண்ட் இது ஒரு டைப் ஆஃப் சாரீஸ். இதுவும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஷைனிங் ஜாஸ்தி க்ளோவா இருக்குது இந்த சாரீஸ் தான். ஐஸ்வர்யா வேர் பண்ண மாதிரி இந்த சாரீஸ். அண்ட் இது உள்ளுக்குள்ள இருக்கு. நான் அந்த பார்சல் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வச்சு அதையும் காமிக்கிறேன். அப்போ பாருங்க, இது ஒரு பார்சல்ல வந்துச்சு. அது போக இன்னொரு பார்சல் கீழே இருக்கு. இந்த பார்சல் ஓப்பன் பண்ணிட்டு மோஸ்ட் ப்ராப்ளி இதுல அந்த ஜோ சாரீஸ்லாம் இதுல தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது செகண்ட் சாரீ, செகண்ட் பாக்ஸ். ஸோ ஒரு பாக்ஸ்க்கு நம்ம சூரத் மாதிரி நிறையா போடல, கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக வச்சு 2 பாக்ஸில் எனக்கு போட்டிருக்கிறாங்க. மொதல் போட்ட பாக்ஸ் எனக்கு சின்ன பாக்ஸாக இருந்தது. இந்த செகண்ட் போட்ட பாக்ஸு இந்த சாரீஸும் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். இதெல்லாம் கம்மியாக தான் போட்டோம். இப்போ பாருங்க, கவர்ல இருந்து பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு, வெளியில் எடுத்தோன்னா எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க. ஓபன் பண்ணப்போ பேப்பர் ஷைனிங். கவர் இது போச்சுன்னா வேஸ்ட் பேப்பர். ஸோ இந்த சாரியும் கம்மியாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதான் 5 சாரீஸ் தான் போட்டேன். 5 தான் கொடுத்துருக்காங்க இதுல. அதுக்கப்புறம் இதுதாங்க தி ஃபேவரட் ஜோ சாரி. ஓபன் பண்ண சாரி. ஸோ இதுதாங்க அந்த ஜோ சாரி நம்ம ஆர்டர் போட்டது. ஆக்சுவலா இதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நேரா பாக்குறதுக்கும் நான் கேமரால பாக்குறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, நான் நேரா பாக்குறது இன்னும் சூப்பரா இருக்கு. அது நம்ம எக்ஸ்ட்ரா லைட்டும் கொடுத்தோம்னா வருமா என்னன்னு தெரியல. ஸோ இப்படியும் நான் பாக்குறப்ப இதுல வந்து அந்த க்ளோ எக்ஸ்ட்ரா இருக்கு. அண்ட் இது டிஷ்யூ சாரி. இந்த சாரி ரேட்டு கம்மி தாங்க. இது நான் இங்க இருந்து வாங்கி நம்ம எக்ஸ்பென்சஸ் போக உங்களுக்கு கொடுத்தாலும் டிஷ்யூ சாரில அந்த கோல்டன் இது வச்சுது. அது டிஷ்யூ சாரி, அது சூப்பரா இருக்கும். அடுத்து நம்மளோட நயன்தாரா சாரி. இதுதான் நயன்தாரா சாரி. ஓப்பன் பண்ணு. நயன்தாரா சாரி செம்மையா இருக்குங்க, சான்ஸே இல்லை. நான் வீடியோல பாக்குறத விட இது நல்லா இருக்கு. இது சாரி ஷைனிங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வீடியோல வந்து அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. பட் நேரா பாக்குறது வந்து சூப்பரா இருக்கு சாரி. நயன்தாரா சாரி. நடுவுல வந்து ஒயிட் பீல் இது வச்சு. ஸோ இதுதான். இந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. நான் காமிக்கிறது வீடியோல கம்மியா இருக்கு. பட் ரியலா பாக்குறப்ப சூப்பரா இருக்கு. சாரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனஸ்டா சொல்றேன். இன்னும் நான் லைட்டு கீழே வச்சுமே எனக்கு நான் பாக்குற அந்த க்ளோனஸ் என்னால பாக்கலங்க, முடியல. ஷைனிங் வந்து சூப்பரா இருக்குங்க. அது இதுக்கப்புறம் எப்படி லைட்டிங் கொடுத்து நான் எப்படி எடுக்கிறேன்னு தெரியல. பட் ரியல் சொல்றது இன்னும் சூப்பரா இருக்கு. நயன்தாரா சாரி செம்மையா இருக்கு. ஜோ சாரில 2 பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. ஒன்னு வந்து இது அப்படியே கோல்ட்ல இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, மேல இருக்குது. இது பிங்க் ஷேட் தாங்க. இது பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க. வாரணாசி சாரி இந்த டைம் நான் ஆர்டர் போட்டேன். இதுக்கு முன்னாடி நான் சூரத் சாரீஸ் அங்கேயும் போட்டேன், நிறைய ஆர்டர் போட்டேன், அதெல்லாம் போச்சு. இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், ஒரு சில்வர் ஜெரி சாரி. இட் இஸ் வெரி சீப் அண்ட் பெஸ்ட். செம்ம சாரி, சூப்பரா இருந்துச்சு. 90 சாரீஸ் தான் நான் ஆர்டர் போட்டேன்னு சொன்னேன். அண்ட் எனக்கு ஃபுல்லா சோல்ட் அவுட். நான் ஆல்ரெடி சொன்னாப்ல வந்து ஏற்கனவே நான் ஆர்டர் போட போறேன்னு சொன்னவொன்னே நிறைய பேர் அதை ப்ரீ புக் பண்ணிடுவாங்க. சாரீஸ் எல்லாம் சோல்ட் அவுட். ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி கேட்டு என்ன 90 சாரீஸ் இருக்குன்னீங்க, அதுக்குள்ளேயுமே முடிஞ்சு அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்க சப்போர்ட், தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். நான் மார்ஜினும் நான் நிறைய வைக்கலன்றதை கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நம்ம வாங்கி
நம்மளுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஷேர் பண்றோம். அதனால எனக்கு சூப்பரா முடிஞ்சுதுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். அண்ட் வாரணாசி ஸ்பெஷல், பொட்டிக் ஸ்பெஷல். இதே இத்தனை வருஷம் நான் ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். என் கடையை பொறுத்த வரைக்கும், என் மக்களை பொறுத்த வரைக்கும் பூனம் சாரியும் டர்க்கி சாரியும் தான். அதான் கிரேப் சாரி. அதுக்கு மேல இருக்க லெவல்ல நான் போனதே கிடையாது. ஆனா இப்போ வந்து நிறைய ஆன்லைன் சேல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பொட்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சாரி வெரி டிரான்ஸ்பரண்ட். இது நான் வாரணாசியில வாங்குறேன். இதுதான் நீங்க கேட்ட அந்த ஜோ சாரி. இந்த சாரி வந்து நீங்க ஆக்சுவலா நீங்க வீடியோல பாக்குறத விட இன்னும் நல்லா இருக்கும். என் கடையில நிறைய லைட்டிங் அதெல்லாம் கிடையாது. இந்த 3 லைட்டு தான், அவ்வளவுதான். லைட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது. நிறைய போக்கஸ் பண்ணி இல்லாததா இருக்கிறதா நான் கண்டிப்பா மிகைப்படுத்தி காமிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் ஆர்டர் போடுவேன். என் கைக்கு ரிசீவ் பண்ணிட்டு அது பெஸ்டா இருந்தா தான் வீடியோ போட்டு நான் சேல் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பக்கா வாரணாசி அண்ட் டிஷ்யூ சாரீஸ். இதே போல இப்ப நான் அடுத்த செட் ஆஃப் சாரீஸும் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த சாரி இன்னைக்கு நான் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். கோரா ஏர்கான்சா சில்க்னு சொல்லிட்டு ஒரு அந்த சாரி செம்மையா இருந்தது. இப்போ அடுத்து இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் ஜோ சாரீஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 60 சாரிக்கு மேல ஆர்டர் போட்டிருந்தேன். பட் எனக்கு 15 சாரி தான் வந்தது. ஆனா அதுலயே நிறைய பேர் எனக்கு 15 சாரி கூட 20 சாரி கூட சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பட் இப்போதைக்கு நான் பிரிச்சு கொஞ்சமா கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஜோ சாரி, ஜோதிகா சாரின்னு சொல்றேன் இல்லையா. ஜோதிகா சாரியில இது ஒரு மாடல். ஐ மீன் மாடல் கிடையாது, சேம் அதே தான். அந்த கொஞ்சம் கலர் பேட்டர்ன் மாறுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த ஜரி மட்டும் கொஞ்சம் மாறுது. மேல வர்ற ஜரி மட்டும் கோல்டு ஜரியா கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் தான் டிஃபரன்ஸ். இதுதான் நம்ம ஜோ சாரி. இதுல இன்னொரு கலர் வருது அப்படின்னாங்க. பட் அந்த பீஸ் எனக்கு கை கிடைக்கல. ஸோ இது ஜோ சாரி. இந்த சாரியோட ப்ரைஸிங் கேட்டீங்கன்னா, நான் ஆன்லைன்ல ரீட்டைல் சேல் பண்ணேன்னா ஐம் கோயிங் டு செல் தம் ஃபார் 999 வித் ஃப்ரீ ஷிப்பிங். 999 ரூபாய்க்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் கொடுப்பேன். ஆனா இந்த டைம் வந்து எனக்கு அந்த ஹோல்சேல்லே எங்க மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரீசனபிள் ரேட்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த சாரி இன்னைக்கு ஆன்லைன்ல அவங்க கொடுத்துட்டு இருக்கிறது, நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸானவங்க கொடுத்துட்டு இருக்குது 1399 பிளஸ் ஷிப்பிங் போடுறாங்க. நான் ஷிப்பிங்கோட சேர்த்து உங்களுக்கு 999 கொடுப்பேன். இந்த ஹோல்சேல் ரேட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் அனுப்புறேன். அண்ட் அப்கோர்ஸ் இந்த ஹோல்சேல் ரேட்டும் உங்களுக்கு நான் என்ன ரேட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்னோட மக்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நல்ல மார்ஜின் இதுல கிடைக்கத்தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் அனுப்புறேன். இனிஷியலா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி வாங்கி ஷேர் பண்றேன். இந்த சாரி நான் ஓப்பனா சொல்றேங்க, இது நீங்களே வாரணாசியில ஆர்டர் பண்ணீங்க, சேல்ஸ்க்காக ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு பீஸ் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நம்ம பல்கா ஆர்டர் போடுறோம், நிறைய ஆர்டர் போடுறதுனால அவர்கிட்ட கொஞ்சம் ரேட் நான் கம்மி பண்ணி வாங்குறேன். ரொம்ப கிடையாது, 10-20 அந்த ரேஞ்ச் தான் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதை நான் கம்மி பண்றேன். அண்ட் ஷிப்பிங்ல கம்மி பண்றேன். நிறைய ப்ராடக்ட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஷிப்பிங் கொஞ்சம் கம்மியா வருது. உங்களுக்கு 100-120 கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஷிப்பிங் அதுலயும் கம்மியா வரும். இது ஜோ சாரி கலெக்ஷன்ஸ் நான் போட்ட ஆர்டர்ஸ் பாருங்க. அதுக்கப்புறமா இது நம்ம இன்னொரு ஆக்ட்ரஸ் ஸ்னேகா, அவங்க வேர் பண்ணிட்டு அது கட்டி இருந்த சாரிங்க. செம்ம கலரிங்க, சூப்பரா இருக்குங்க சாரி. ஸோ இதுதான் ஷைனிங் பிளவுஸ். இது எல்லாமே வாரணாசி டிஷ்யூ சில்க்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது வந்து இன்னும் உங்களுக்கு ரேட்டு கம்மியா வரும். என்னோட ஹோல்சேல் ரேட்டு என்னோட மக்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானும் அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்க வாங்குனீங்கன்னா யூ கேன் ஆஃபர் யுவர் கஸ்டமர் ஃபார் 950 ருபீஸ். 950 ரூபாய் இந்த சாரியை நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங். இல்ல கொஞ்சம் தேவை அப்படின்னா கூட ஷிப்பிங் கூட சேர்த்து உங்களுக்கு 1000 ருபீஸ் 999 ஆஃபருக்கு நீங்க உங்களோட கஸ்டமருக்கு 950ல இருந்து 999 ஆஃபர் நீங்க இது சேல் பண்ணலாம். ஜோ சாரியை நீங்க 999 ஆஃபருக்கு நான் கொடுக்குற ரேட்டுக்கு வாங்குனீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு 999க்கு கண்டிப்பா நீங்க சேல் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா தான் கொடுப்பேன். அண்ட் நம்ம நயன்தாரா சாரி செம்ம சாரிங்க. நான் இதை தனியாகவும் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். அதுல எனக்கு வீடியோல சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஏன்னா வீடியோல நான் ரியலா பாக்குறத விட வீடியோ அந்த அளவுக்கு நல்லா வரல. அதாவது வீடியோல உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு சுமாரா தெரிஞ்சுட்டு உங்க கைக்கு கிடைக்கிறப்போ சூப்பரா இருந்ததுன்னா அங்க உங்களோட திருப்தி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இன்னும் நான் சுத்திலும் லைட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி இதை 2 மடங்கா காமிக்க முடியும். பட் எல்லாருமே வந்து நம்ம ஷூட்டிங்லயும் எனி டைம் சுத்திலும் ஃபோக்கஸ் லைட்லயும் நம்ம நிக்க போறது கிடையாது. ஸோ நம்ம வெளியில போனோம்னா கேஷுவலா நார்மலா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கதா இந்த லுக். பட் இதுமே நீங்க வீடியோல பாக்குற லுக்கு கிடையாது. கண்டிப்பா நீங்க பாக்குற லுக் இதை விட செம்மையா சூப்பரா இருக்கும். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் என்னோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நல்லா இருந்தா மட்டும்தான் நான் போடுவேன். இல்லைன்னா நல்லா இல்லைன்னா நான் டிஸ்கஸ் பண்ண கூட மாட்டேன். செம்ம சாரி ஒர்த் எப்படின்னு பாத்துக்கோங்க, சாரியோட திக்னஸ் பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம நயன்தாரா சாரி, ஸ்னேகா சாரி. ஸோ அவங்கவுங்க கட்டிட்டு அதை ஃபேமஸ் ஆக்குறவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அடுத்து வர சாரீஸ்லாம்
யாருமே கட்டாம நம்ம ஃபேமஸ் ஆகுவோம். அந்த அளவுக்கு செம்மையா சாரீஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். நம்ம ட்ரெண்ட் செட்டர் ஆகும். நீதா அம்பானி அவங்களோட சொன்னாங்க இல்லையா, அது இந்த சாரீ. இந்த சாரியும் நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு, நீங்க என்னோட ஹோல்சேல் மக்கள்ஸ், என்னோட ரீட்டைலர் மக்கள்ஸ், நீங்க உங்களோட கஸ்டமருக்கு 950க்கும் கொடுக்கலாம், 999க்கும் கொடுக்கலாம். அதுவும் நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்கலாம், இல்ல ஷிப்பிங் கொடுக்கலாம், அது உங்களோடது. பட் இதுவும் சாரி செம்மையா இருக்கு. வாரணாசி பியூர் டிஷ்யூ சாரி சூப்பரா இருக்கு. டிரான்ஸ்பரன்சி அது இதெல்லாம் கிடையாது. ஒரு சில பேர் டிரான்ஸ்பரண்டா இருந்தா கட்ட மாட்டேன்னு பாத்துக்கோங்க. செம்மையா இருக்கு. இதுவும் சூப்பர் குவாலிட்டி. மிஸ் அம்பானி அவங்க போட்டு அவங்க மாடலிங் மாதிரி போடுற சாரீஸ். இது ஒரு சாரி. இந்த மித்த சாரீஸ் அந்த அம்பானி சாரீஸா இருக்கட்டும், அண்ட் நம்ம ஸ்னேகா சாரீஸா இருக்கட்டும், அதெல்லாம் கம்மியா தான் போட்டேன். 5 pieces each அவ்வளவுதான் போட்டேன் நானு. நிறைய வாங்கிட்டு அதை டம்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதுலயே அந்த நீட்டா அம்பானி சாரி, அதுலயும் இந்த டிஷ்யூ, இது ஒரு மாடல் பாத்துக்கோங்க. இதுவும் செம்மையா இருக்குங்க சாரீஸ். நான் சொன்னாப்ல ஆக்சுவலா ஜென்ஸ்க்கு இதை பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். அதாவது இந்த மாதிரி சாரி கட்டணும்னா நம்மளும் அழகா இருக்கும், சாரியும் அழகா இருக்கும். டார்க்கா, ஐ மீன் ரொம்ப பிரைட்டா இருக்க கலர் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சாரி எவ்வளவு அழகானவங்க கட்டினாலும் அந்த சாரி தான் ஃபர்ஸ்ட் அழகா இருக்கும், அடுத்துதான் இவங்க அழகா இருப்பாங்க. ஸோ அந்த டல் கலர்ஸ், கம்மியான கலர்ஸ் கட்டுறாங்க பாத்தீங்களா, அப்பதான் அந்த சாரியும் அழகா இருக்கும், அந்த சாரி கட்டுறவங்களும் செம்மையா இருப்பாங்க. ஸோ இதுதான் சாரியோட லாஜிக் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மாடல். இது யூ கேன் ஆஃபர் யுவர் கஸ்டமர் ஃபார், ஏதாவது இந்த சாரீஸ் எல்லாம் ஜோ சாரீஸை கூட ஒரு 50 rupees கம்மின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரியும் நீங்க உங்களோட மக்களுக்கு 999 ஆஃபர் கொடுக்கலாம், இல்ல 950 ஆஃபர் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹோல்சேல் ரேட் சொல்றேன், அதுவும் கண்டிப்பா ரீசனபிள் ரேட்டா இருக்கும். இதுவும் நான் அவ்வளவுதான் 5 சாரீஸ் தான் போட்டிருந்தேன். இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரீ புக் மாதிரி தான் இருந்தது. அடுத்து இந்த சாரி, இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 month பிஃபோர் என்னோட மக்கள் என்கிட்ட கேட்டாங்க, அப்ப இது எங்க கிடைக்கும்னே எனக்கு தெரியாதுங்க. இந்த சாரி எல்லாம் எனக்கு எங்க கிடைக்கும்னே தெரியாது. நானும் சூரத்ல எல்லாம் ஃபுல்லா கேட்டு பார்த்துட்டேன், எங்க கேட்டாலும் எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சாரி எவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா, செம்மையா இருக்கு. மடிச்சு உழைச்சு காமிக்கலாம். பட் அப்ப நான் கேட்டப்ப கூட சூரத்ல என்னோட மக்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு அனுப்புறவங்க இல்ல இது எனக்கு தெரியலனாங்க. ஆனா இப்ப அனுப்புறாங்க. இப்ப அனுப்புற ரேட்டு இன்னொன்னு, இதை விட உங்களுக்கு பிரைசிங் சீப்பா கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரத்ல இதோட ரேட் எல்லாம் கம்மி தான். பட் இந்த டிஷ்யூ, இந்த குவாலிட்டி வராது. எவ்வளவு செம்மையா சூப்பரா இருக்கு பாருங்க. அவங்க ஓப்பனா சொன்னா சூரத்ல 350 rupees கூட ஆஃபர் பண்றாங்க. பட் இந்த குவாலிட்டி வராது. இன்கேஸ் நான் வெளியில இதை விட சீப்பா வாங்கினேன், சீப்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, that is from Surat, 325, 350, 375 அந்த ஆஃபர்ல கிடைக்குது. ஸோ அந்த சாரியும் இருக்கும். அது நான் ஆனா வாங்கல. பிரீமியமா இந்த ரேஞ்சில கட்ட ஆசைப்படுற மக்களுக்கு இதைத்தான் கொடுக்கணும். இதை விட காப்பியா கொடுத்து ரேட்டு கம்மியா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த சாரியும் நான் 5 pieces தான் நான் ஆர்டர் பண்ணேன். நயன்தாரா சாரீஸ் 15 pieces நான் போட்டேங்க. அதாவது அதுலயும் நான் நிறைய போட்டேன், அதுவும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கிறத தயவு செஞ்சு எனக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால அதுலயும் எனக்கு ஒரு 15 numbers கொடுத்தாங்க. 15 numbers. அண்ட் திஸ் ஒன், இது எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க. அதாவது உங்களுக்கு இதுலயே செம்ம பிரைட்டா இருக்கும் வீடியோலயே, ஆனா ஆக்சுவலா இது இன்னும் செம்ம பிரைட், செம்ம கோல்டு. அதாவது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கட்டணும்னா கட்டுறவங்களோட சாரி தான் ஃபர்ஸ்ட் பழிச்சுன்னு தெரியும், அதுக்கப்புறம் யாரா கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா. அப்படி சாரி செம்ம பிரைட்னஸ். அந்த கலர் வாஷ் போகுமா அந்த கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபேப்ரிக்கை தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போகுது, இது கலர்ஸ் போடுறதுலாம் சான்சஸே கிடையாது. அந்த கலர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இது லைஃப் லாங் உங்களுக்கு சேம் கலர் இப்படியே தான் இருக்கும். இது ஐஸ்வர்யா வேர் பண்ணிட்டு வந்த சாரீஸ் சாரி, அவங்களோட பிக்சரோட இது வந்து சாரி. அதுக்கப்புறம் இந்த சாரிங்க, இந்த டிஷ்யூ சாரிலேயே ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருக்க சாரி இந்த சாரி நான் கொடுக்குற ரேஞ்சு என்னோட மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த சேல் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா ரீட்டைல்ல பாக்குறவங்க அந்த சேலை கம்பேர் பண்ணிட்டு நீங்க அப்படி கேட்பீங்க. ஸோ என்னோட மக்கள் ஹோல்சேல்ல நீங்க வாங்கிட்டு இதை நீங்க எவ்வளவுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 700 வரைக்கும், 650ல இருந்து 700 வரைக்கும் இதை நீங்க தாராளமா விற்கலாம். பட் இந்த சாரின்றது வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ். அந்த சாரிங்க மாதிரி ரொம்ப கனமா ரொம்ப இது ஜாஸ்தியா அப்படின்லாம் சொல்ல முடியாது. சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும், கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப கிராண்டா அந்த ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம விற்கிற அந்த 650 இருக்கட்டும், 700 rupees இருக்கட்டும், அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா இது ஒர்த்து. ஸோ இந்த சாரீஸ்
இதுல ஒரு 10 பீஸ் போட்டேன் எனக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிமாண்ட், ரேட்டு கம்மியில எனக்கு டிஷ்யூ சாரீஸ் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் கலெக்ஷன்ஸ். அந்த என்கிட்ட நிறைய மக்கள் கேட்டிருக்கிறாங்க, இல்ல வேற கண்ட்ரீஸ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க நிறைய. ஸோ அவங்களுக்கும் நான் எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். பட் அடுத்தடுத்து நம்ம வாங்குறப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 60 பீசஸ் தான் கிடைச்சிருக்கா. அடுத்து நான் வாரணாசி போயிட்டு வர்றப்ப நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணி நிறைய ஹேண்ட்லூம் இடத்த நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைய 100 பீஸா வாங்கினா கூட நமக்கு எக்கச்சக்கமான பீசஸ் வரும். நான் வாங்கி நீங்க ரீசனபிளா செம்மையா சூப்பரா கொடுக்குற ரேஞ்சுக்கு, பட் பெஸ்ட் குவாலிட்டி. நேரடியா நான் வாரணாசி போய் தான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். சூரத்னா டைரக்டா பக்கா சூரத் தான். கல்கட்டானா தாதி காட்டுனா பக்காவா நான் கல்கட்டா தாதி காட்டு மட்டும்தான். அதுலயும் டிசைன்ஸ் எல்லாம் செம்மையா என்னோட ஒன்ஸ் காட்சிலாம் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், செம்மையா இருந்துச்சு சாரி. பட் அந்த சாரிலாம் நான் வந்து ஐ பாட் இட் ஃபார் 900 rupees. சூப்பரா இருந்துச்சு சாரி. அந்த சாரியுமே நான் தனியா பிக்சர் போட்டோ எடுத்து கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அதையும் நான் பிக்சர் மென்ஷன் பண்ணுவேன். நான் அங்க 900 ரூபாய்க்கு எடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு 180 rupees வரைக்கும் அதிகமா வரும், அவ்வளவுதான். பட் அந்த சாரிலாம் 1500 rupees கொடுத்தாலும் ஒர்த்து, அதுக்கும் மேல ஒர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த டயத்துல சாரி என் கடையில ஹை ரேஞ்ச் போகாதுன்னு சொல்லிட்டு கம்மியான ரேஞ்சா வாங்கிட்டு வந்து வச்சுதான் என் ஒய்ஃப் மட்டும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். சூப்பரா இருந்தது. ஆனா அது மாதிரி இப்ப நிறைய மக்கள் கேட்டிருக்காங்க, இப்ப தாதி காட்டம் நிறைய கேட்கிறாங்க, அதுவும் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி சாரீஸும் நெக்ஸ்ட் நான் வாரணாசில இருந்து உங்க பொட்டிக்கு செம்மையா கலெக்ஷனா யார்கிட்டையும் நீங்க ஏமாந்துட மாட்டீங்க. ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்கேஸ் என்னைய யாரும் ஏமாத்தினாலும் நான் நேரடியா அங்கேயே போயிருவேன், ஜாமானை கொண்டு போய் கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு தான் வருவேன். நான் எந்த ஊரு போனாலும் நான் ஏமாத்தப்படுற மாதிரி இருக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தா எந்த ஊரா இருந்தாலும் நான் போய் சண்டை போட்டு தான் வாங்குவேன். ஆக்சுவலா ஒரு 2 நாளா எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூஸ் பெரிய லெவல்ல போச்சு. ஸோ நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர்ட்ட பேச முடியல. என் கடை வியாபாரமே நான் பார்க்க முடியல. ஒரு 2-3 நாளா பயங்கர அப்செட் ஆகல. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சமாளிக்கவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. பட் அந்த மாதிரி பிரச்சனை இப்போ வந்ததுக்கு அப்புறம் நீ எது வந்தாலும் சமாளிப்பேன்டா. இன்கேஸ் என் பிசினஸ்ல நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொருத்தன் எனக்கு தொந்தரவு பண்ணக்கு வந்தா கூட அவனுக்கு அதை விட 100% தொந்தரவு நான் கண்டிப்பா கொடுப்பேன். அந்த அளவுக்கு பயங்கர கான்பிடென்டா வந்திருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் லைஃப்ல ப்ராப்ளமும் வந்துச்சுன்னா அதுவும் கடந்துதான் போகும். ஆனா வழிகள் ஜாஸ்தியாயிடும். செம்மையான வழியெல்லாம் இருக்கும். பட் அதையும் கடந்து 3 நாள் தாண்டி வந்துட்டோமா, அதுக்கப்புறமும் தாண்டி வந்துடுறோமா, அதுக்கப்புறம் எவன் எப்படி என்ன வழியில பிரச்சனை கொடுத்தாலும் செம்மையா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அது சால்வ் பண்றதுக்கு அந்த டயத்தை மட்டும் கடந்து வாங்க. எல்லை மீறி போகாத அளவுக்கு மட்டும் உங்க கைக்குள்ள வச்சுக்கோ, அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அனிகன். அண்ட் இன்கேஸ் இந்த சாரீஸ் எனக்கு இருக்க சான்ஸ் இல்லை, பட் உங்கள்கிட்ட நான் சொல்லணும், இதோட பிரைசிங் சொல்லணும். என்னோட மக்களுக்கு தான் கொடுக்குறேன், என்னோட ஓன் சேல்ஸ்க்கு நான் கண்டிப்பா இதை எதுவுமே பண்ணல. என்னோட மக்கள் என்கிட்ட கேட்கறவங்க, ரீசேலர்ஸ் வாங்கி விற்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த சாரீஸ் எல்லாம் நான் போட்டுருக்கேன். தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இது கிடைக்கிற இடம் வாரணாசி. அண்ட் இப்ப நான் வாங்குற ஏஜென்ட் நான் கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். பட் அவர்கிட்ட வந்து நிச்சயமா நான் சொல்றேன், நான் வாங்குற ரேட்டை நானும் பேசி பார்த்துட்டேன் பல பேருக்காக. உனக்கு மட்டும் வேணா நான் அந்த ரேட்டு தர்றேன், வேற யாருக்கும் நான் தரமாட்டேன் பாய். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் இன்னொருத்தருக்கு மட்டும் தான் தர்றேன். ஸோ இதுதான் என்னோட ரேட்டு, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்டையும் வந்து நான் ரெஃபர் பண்ண ஒரு 2-3 பேருக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் போகவே இல்லை, அவங்க கை கிடைக்கல. சிங்கிள் தறி உண்மையிலே தறி வச்சிருக்காரு, அவர் தறியில போட்டுட்டு கொடுக்குறாரு, அவரோட ஹேண்டில் தான். ஸோ அடுத்து நான் வாரணாசி போறப்ப வேற கான்டாக்ட்ஸ் நிச்சயமா கிடைச்சிச்சுனால் நான் கண்டிப்பா உங்களுக்கு தர்றேன். அண்ட் இந்த சாரி இப்ப எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, வாரணாசி which is in உத்தரப்பிரதேஷ். ஸோ அங்க இருந்து தான் வந்து அங்கேயும் போயிட்டு டைரக்டா நம்ம தறியெல்லாம் பிடிப்போம், வீடியோ எல்லாம் போடுவோம். அங்கேயும் செம்மையா சூப்பர் கான்டாக்ட்ஸ். தேங்க்ஸ் சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் அனிகன். நான் தேங்க்யூ.